இப்போ சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னா உங்களோட வேஸ்ட் இன்டூ 3 டைம் 3 டைம் பண்ண எவ்வளவு ஆச்சு 108 வந்ததா அது கூட 2 inch ஆஃப் சீம் அலவன்ஸ் ரெண்டு சைடும் ராவா இருக்கணும் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதுக்கு சீம் அலவன்ஸ் சேர்த்தா எவ்வளவு ஆச்சு 110 inch ஃபேப்ரிக் நமக்கு தேவை இதுவே வந்து டபுள் பாக்ஸ் ப்ளீட் பண்றதா இருந்தா your waist into 5 into 3 பண்றோம்ல 3 பண்ண கூடாது your waist into 5 plus 2 inch of seam allowance waist into 5 பண்ணா 180 வருது plus 2 inches seam allowance 182 inches fabric கரெக்ட்டா தேவை 182 divided by 40 4.5 மீட்டர் நார்மல் பாக்ஸ் ப்ளீட் வந்து உங்களுக்கு பவுன்சியா இருக்காது டபுள் பாக்ஸ் ப்ளீட் பவுன்சியா இருக்கும் நல்ல வால்யூமா காட்ட ஆரம்பிக்கும் சோ அதனால லோவர் பாடி பெருசா இருக்கவங்க டபுள் பாக்ஸ் ப்ளீட் போடக்கூடாது லோவர் பாடி தின்னா இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா குண்டா காட்டணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க தான் டபுள் பாக்ஸ் ப்ளீட் போடணும் 32 வேஸ்ட் எடுத்திருக்கேன் டிவைடட் பை 10 பண்ண எவ்வளவு ஆச்சு 3.2 இந்த என்டையர் ஃபேப்ரிக்க ஸ்டார்டிங்ல 1 inch விட்டுருங்க சீம் அலவன்ஸ்க்கு 3.2 3.2 3.2 3.2 எண்ட் வரைக்கும் மார்க் பண்ணும் நான் என்ன பண்றேன் டு பி எனக்கு வேலை இன்னும் ஈஸியா நடக்கிறதுக்காக ஒரு திக்கு கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துக்கங்க அது ஒரு 3.25 தானே அந்த 3.25க்கு இம்மா ஒரு திக் கார்ட்போர்டை கட் பண்ணிக்கோங்க டேப் எடு ஈஸியா இருக்கு இல்லையா அவ்வளவுதான் இப்படியே மூவ் பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸ் ப்ளீட் பண்ண we need 3 boxes இப்படி பாருங்க 1 2 3 ஒரு பாக்ஸ் ப்ளீட் பண்ணா எனக்கு இந்த 3 பாக்ஸ் வேணும் ஓகே இப்ப சென்டரா வர போகுது இந்த 2 சென்டர் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா இந்த லைனோட இப்படி வைக்கிறேன் வச்சு இங்க ஒரு பின் டன் இப்போ இந்த 2 ஓட இன்னொரு லைன் இருக்கா அத 3 லைன்ல வைக்கிறேன் ஓகே இப்ப பாருங்க இப்படியே பிக் பண்ணுங்க ஓகேவா இது புரிஞ்சதுங்களா டபுள் பாக்ஸ் ப்ளீட் பண்ணா you need 5 blocks 1 2 3 4 5 இதுல எது சென்டர் 3யா நீங்க இங்க பண்ண மாதிரி தான் யோசிங்க இப்போ இந்த 3 வந்து 2ல வைக்கணும் இங்க இருந்து போய் 1க்கு நான் ஜம்ப் ஓவர் ஆக கூடாது இந்த 3 2ல வைக்கணும் இந்த 3 லைனை பிக் பண்றேன் 2 பக்கத்துல வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சா திரும்பி இந்த லைனை பிக் பண்ணுங்க இந்த லைன் கூட கனெக்ட் பண்றோம் அவ்வளவுதான் டன் இப்போ தேர்ட் லைனை பிக் பண்றோம் ஃபோர்த் லைன் கூட வைக்கிறோம் ஃபோர்த் லைனை பிக் பண்ணுங்க ஃபிஃப்த் லைன்ல வைங்க அவ்வளவுதான் ஆனா ஒவ்வொரு வாட்டி நீங்க பண்ணும்போது இந்த லைன் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு டவுட் வந்த மாதிரி இருக்குல்ல டவுட் வராது இப்போ 3 வச்சிட்டேன்னா இப்போ உள்ள என்ன இருக்கு 4 பிக் பண்றேன் 5ல வைக்கிறேன் காட் இட் இப்போ 4 பிக் பண்ணியிருக்கேன் 5 உள்ள தள்ளி மேல வச்சுட்டேன் இந்த பாருங்க தூக்குதா இங்க பாருங்க